ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மாகலி டே 28, திருப்பாவை பாசனம் 28. இறைவாணி தாராய். நேற்று வந்து குடர்வழி நாளைக்கு தான் வந்து ஆண்டாள் பெருமாளை போய் அடைஞ்சா அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு பாசனம் வந்து ஒரு முழுமையான சரணாகதி பாசனம்னே சொல்லலாம். ஸோ ஆண்டாள் வந்து கோவிந்த நாமத்தையும் சிறப்பை பற்றி பேசுகிறா. வர போகிற 2 பாசத்துலேயும் சரி, இன்னைக்கு பாசத்துலேயும் சரி, கோவிந்த நாமத்தையும் சிறப்பை பற்றி பேசுகிறா. கோவிந்தா 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 அப்படின்னு சொன்னாலே நம்ம பாவெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறா. அதான் நம்ம குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பற்றி ஆண்டாள் பேசுகிறா. ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சுட்டு தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஆயர்குலத்து பெண்கள் நாங்கள் கண்ணா. அந்த ஆயர்குலத்தில் நீ வந்து பிறந்த பார்த்தியா, அதுதான் நாங்கள் செஞ்ச புண்ணியம். அந்த புண்ணியமானது இந்த பிறவி மட்டும் இல்லை, வரக்கூடிய 7 பிறவியிலும், பிறவி வேண்டாம் அப்படி எடுத்தாலும் வரக்கூடிய 7 பிறவியிலும் அந்த புண்ணியம் எங்களுக்கு வேண்டும். உனக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவானது இன்றைக்கும் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் தொடர வேண்டும் கண்ணா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வேண்டிக்கிறார். உன் மேலே இருக்கிற ஒரு அந்த பாசத்தினாலையும் கொஞ்சம் அறிவில்லாத ஆயர்குலத்தில் கொஞ்சம் அறிவில்லாமல் நாங்கள் வந்து உன்னை வா போ அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நாங்கள் உரிமையாக பேசியிருப்போம் கண்ணா. அது நீ எதுவுமே அதனால நீ எங்களுக்கு தண்டிச்சிடாத. எங்களுக்கு மேலே இருக்கிற அந்த பறையை நீ என்னைக்குமே தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேட்டுக்கிறா. சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷ சிக்ஷ்யாமி மாச்சுச்சக. என்ன வந்து சரணடைங்கோ அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லிக்கிறா இல்லையா, பகவத்கீதையில் வரும், கிருஷ்ணா சொல்லுவா. அதே மாதிரி ஆண்டாள் கேட்டுக்கிறா. பக்தால் எல்லாருமே நீதான் கதி அப்படின்னு சொல்லி உன்னை முழுசாக சரணடைஞ்சா பகவான் அவள் என்றைக்குமே கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்லிக்கிறா. இந்த பாஷத்துலேயே அதுதான் வருது. ஸோ பாசுரம் பார்ப்போம். கறவைகள் பின் சென்று காணம் செய்துன்போம் அரை ஒன்றுமில்லாத ஆய்க்குழுத்து உன்னென்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா. உந்தன்னோடுவில் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாள் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் ஸ்ரீரருளாதே இறைவாணி தாரை பறையேலோரெம்பாவாய். திருநிறை கருமாமணியே, இரவு பகல் என பாராத அமிர்தம் போன்ற பாலனை பொழிய வைக்கும் பசுக்களின் பின்னே செல்வோம் நாங்கள். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து பெண்கள் நாங்கள். இறைவனை எண்ணக்கூடிய நுண்ணறிவு ஏதும் ஒரு சிறிதும் இல்லாத எங்களுடைய ஆயர்குலத்தில் உன்னை பிறவில் பெறுவதற்கு என்ன புண்ணியம் செய்தோமோ அப்புண்ணியத்தை நாங்கள் 7 பிறவிக்கும் பெற வேண்டும். பிறர்க்கு குறைவு ஒன்று வைக்காமல் குறைவு ஒன்றும் இல்லாத கோமகனே, உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு இப்பிறப்பில் மட்டும் இல்லாமல் எப்பிறவியிலும் ஒழிக்கவோ எழாது. உந்தன்னோடு உள்ள அந்த உறவு என்றென்றும் நிறுத்து நிற்கும், காலத்தால் அழியாது கண்ணா. உலகறிவு ஒன்றும் அறியாத சின்னஞ்சிறு பிள்ளைகள் நாங்கள். உன்மேல் வைத்துள்ள ஆழ்ந்த அன்பினால் பக்தியினால் பற்றினால் உன்னை சிறிய பெயராழே சிற்ற